இன்னைக்கு 3 வருஷமா இந்த பகுதி ஃபுல்லா சாக்கடை நீர், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே துர்நாற்றம். ஐயோ தண்ணி நாத்தம் சொல்ல முடியல, உடம்பு சரியில்லாத உக்காந்துருக்கிறேன். நான் ராத்திரிலாம் ஜுரம் எனக்கு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? வயசு 75 ஆகுது எனக்கு. 10 ரூபா தண்ணி எத்தனை கொடை எடுத்து நாங்கள் குடும்பம் பண்ணுறது? எனக்கு குழந்தை குட்டி இல்லை எங்களுக்கு. சொல்லுங்க நீங்களே. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது, இதுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. சாக்கடை தண்ணி ஒரே நாத்தம், உள்ள குடும்பம் பண்ணவே முடியலைங்க என்னால். தயவு செஞ்சு சொல்கிறேங்க. நாங்கள் எங்கெங்க 10 ரூபா தண்ணி எத்தனை கொடை எடுக்கிறது? நாங்கள் வேலைக்கே நான் போகிறதில்ல. நான் வீட்டில் உட்காந்து கிடக்குறேன். நான் வயசு 75 ஆகுது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வரி கரெக்டாக கட்டுறேங்க. நாங்கள் வரி பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தண்ணி சரி பண்ணி விடுங்க, தயவு செய்து சொல்கிறேங்க. எங்களுக்கு உடம்பு ஒரே அரிக்குது, ராத்திரிலாம் ஜுரம். ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கினாலும் அதுவும் வேலை செய்ய மாட்டேன்னுது. மெடிக்கல் ஷாப் மாத்திரை வாங்கி போட்டாலும் வேலை செய்யலை. டாக்டர்கிட்ட போனாலும் 500 ரூபா 600 ரூபா ஆகுதுங்க. எங்கே போவோம் நாங்கள் சொல்லுங்க? நான் வேலைக்கும் போகிறதில்ல. நான் எப்படி சாப்பிட்றது? நான் என்ன பண்ணுறது? 3-4 வருஷமா இதே மாதிரி தாங்க அவதி போடுறோம். நாங்கள் 4 வருஷமா அவதி போடுறோம். நாங்கள் 4 வருஷமா நாத்தம் உள்ள குடும்பம் பண்ண முடியுமா பாரு? நானுங்க 25,000 செலவு பண்ணி போட்டுறாங்க. என்னங்க பழம் அடைஞ்சோம்? நாத்தம் தாங்க அடிக்குது. வரி கரெக்டா கட்டுறோம். இப்ப ஜனவரி மார்ச் மாதம் கட்ட சொல்லிக்கிறாங்க. என்ன மறுபடியும் 1000 ரூபாய் கொடுத்தா 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டுறேன் நான் வரி. தெரியுமா? நோட்டீஸ் காமிக்கிற மாதிரிங்க. என்னங்க நாங்க குறை வைக்கிறோம்? வரி கட்டாதுக்கிறோமா? ஆமா, நீங்க வரி கட்டலன்னு சொல்லுங்க. கரெக்டா வரி கட்டுறோம். அதிகாரி என்ன சொல்றாங்க? அதிகாரி சொல்றாங்க போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. நேரில் போய் சொன்னா எங்கங்க இந்த சரி பண்ற வரங்கதோ, இந்த வரேன் எங்க வராங்க? சும்மா அதெல்லாம். 146 வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா பார்த்தீங்கன்னா காவா தண்ணி தான் கலந்து வருது மெட்ரோ வாட்டரில். 4 வருஷமா ஆயிடுச்சு. மெட்ரோ வாட்டர்ல வந்து ஃபுல்லாக வரும்போது இதை வந்து அதிகாரிங்க சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ வாட்டி மனு கொடுத்துருக்கோம், மெயில் போட்டிருக்கோம். என்ன மக்களை கூப்பிட்டு ஒரு போராட்டம் தான் எதுவுமே நடத்தலை. பெண்கள் மத்தியில் மிச்சம் எல்லாமே பண்ணியிருக்கோம். மக்களுக்கு தேவையானது என்னது? குடிநீர் தான், மெட்ரோ வாட்டர் தான். சரிங்களா? அதுவே அவங்களால சரி பண்ண முடியலன்னா அப்புறம் நாங்கள் எங்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, நேற்று பெங்களூர்ல இருந்து வந்தது ஒரு குழந்தை. 2 நாள் நல்லா இருந்தது. 2 நாள் அந்த தண்ணி வாசனையை பார்த்து ஜுரத்துல படுத்துன்னு இருக்கு. கொஞ்சம் தயவு செய்து ஐயா பார்த்து எங்களுக்கு நல்ல வழி காட்டி விடணும். அந்த ட்ரைனேஜ் சரி பண்ணி விடுங்க. இந்த மழைநீர் தண்ணி மழை பெஞ்சா எல்லாம் தண்ணியும் கிணத்துல இறங்கிடுது. கிணறும் யூஸ் பண்ண முடியல, மெட்ரோ வாட்டரும் யூஸ் பண்ண முடியல. நாங்கள் எல்லாம் கேன்ல தண்ணியை வாங்கி எல்லாமே யூஸ் பண்றோங்க. கொஞ்சம் தயவு செய்து எங்களுக்கு பண்ணி விடுங்க. ஒரே அரிப்பு சொறி தாங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லா எல்லாருக்கும். ஒரே நாத்த தண்ணி கண்ணங்கரேன்னு வருதுங்க. அதுவும் ஒவ்வொரு நேரத்துக்கு கலந்து அதுவும் வருதுங்க. சேர்ந்து எல்லாமே சேர்ந்து வருது. எங்களால அதை பிடிக்கவே முடியல. நுரைச்சுக்கிட்டு அதை எங்களால சேர்ந்து பிடிக்கவும் முடியல. நாங்களும் அடிச்சு விட்டா நல்ல தண்ணி வரும்னு அடிச்சு பாக்குறோம். எங்களால அடிச்சாலும் அது சரிப்பட்டு வரல. தினமும் குளிக்கிறது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். தண்ணி வரலன்றதால வேற எப்படி நீங்க 10 ரூபா தண்ணிக்கு எதிர்பார்க்க தண்ணி லாரி 10 ரூபா தண்ணியை ஒரு குடம் 10 ரூபான்னு சொல்லிட்டு அதை தான் பிடிச்சி அதை தான் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெயில் காலங்கள்ல ஜனங்க வந்து எங்க தெருவுல வந்து பாருங்க, தண்ணிக்கு அலமோதுறாங்க. அது இந்த 2025லயும் எங்களுக்கு இந்த நிலைமைனா அது வெளியே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.